ஆஃபீஸோட வந்து கண்காணிப்பாளர், அதாவது பிஎல்ஓ சூப்பர்வைசருக்கும் சரி நம்ம கடுமையான பணி நெருக்கடி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்ஓக்கு வந்து நம்ம வந்து ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கு முதல் நாள் நைட்டு கொடுக்குறாங்க. எந்த விதமான பயிற்சியோ இன்ஸ்ட்ரக்ஷனோ எதுவும் இல்லை. போய் கொடுங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க, கொடுத்துட்றாங்க. 50% கொடுக்கவங்களாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப வந்து அதை கலெக்ட் பண்ணலையான்னு கேட்குறாங்க. கலெக்ட் பண்ணியாச்சுன்னா கலெக்ட் பண்ணுறதுக்கு ஓகே, ஃபில் பண்ணி வாங்கிடலாம். அந்த பொதுமக்கள்கிட்ட போய் விலைக்கு நமக்கு வாங்குறவங்களாட்டி நமக்கு வந்து ரொம்ப பிஎல்ஓக்கு சிரமமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஃபார்ம் கலெக்ட் பண்ண ஃபார்மை வந்து மொபைலில் ஆப்பில் பிஎல்ஓ ஆப்பில் மட்டும்தான் ஏற்ற முடியும். அந்த பிஎல்ஓ ஆப்பில் ஏற்றுறதுனா அவங்களோட ஓடிபி கேட்கும். இன்னொரு நபர் ஏற்றுறா இருந்தாலும் அவங்கள கான்டெக்ட் பண்ணி தான் ஏற்ற முடியும். அதனால பிஎல்ஓங்கிறவங்க உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து அங்கன்வாடி பணியாளர்கள் வந்து சத்துணவு அமைப்பாளர் இருக்காங்க, கிராம உதவியாளர் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ 10 பேர் பிஎல்ஓ இருக்காங்கன்னா அவளை 3 பேர்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஃபோனு மொபைல் கிடையாது. அதனால இதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு பிஎல்ஓக்கும் சரி சூப்பர்வைசருக்கும் சரி பயிற்சி கொடுக்காம நம்ம எலெக்ஷன் கமிஷன் அவங்க சிஇஓ என்ன பண்ணுறாங்கன்னா இம்மிடியேட்டாக பண்ணி முடிங்கன்றாங்க. அவங்க வந்து அவங்கள மாதிரி வந்து எல்லாம் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருந்த இடத்துல வேலை டேபிள் ஒர்க்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். இது வந்து ஃபீல்டு ஒர்க் போகணும். பிஎல்ஓஸ்க்குலாம் ஃபார்ம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒரு பிஎல்ஓஸ்க்கு வந்து 1200 ஓட்டர்ஸாவது இருப்பாங்க. அவங்க போய் அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வீடு வீடாக தேடி போய் கொடுக்கணும். அது இல்லாத அவங்க வந்து போகும்போது வந்து பப்ளிக் இருக்க மாட்டாங்க, வேலைக்கு இது போயிடுவாங்க. இவங்க 9 மணி போகணும். ஆனால் ஸ்கூல் டைமும் இருக்குது. இவங்க வந்து 7 மணிக்கே போகிற மாதிரி இருக்குது. அதில் வந்து இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அப்புறமா அதில் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஃபார்ம்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறது பப்ளிக்கால் முடியல. அதை மறுபடியும் இவங்களே ஃபில்அப் பண்ணி தர மாதிரி இருக்குது, பிஎல்ஓஸே பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு 2 டைம் 3 டைம் இவங்க போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் அதே மாதிரி அதுக்கான கால அவகாசம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ உடனே முடியும்னா எப்படி செய்ய முடியும்? டைமிங்கே இல்லாமல் முடிக்கவே முடியாது. இங்கு ஒரு மனிதனால் இயலாத அளவு உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவு சிந்தனைகள் மாறுகின்ற அளவு உளவியல் ரீதியான தாக்குதலையும் சேர்த்து என்னால் செய்ய முடியாத பணிகளை செய்ய சொல்லி வற்புறுத்துகின்ற, மிக மோசமான அச்சுறுத்துகின்ற, செய்யலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், தண்டனை வழங்குவோம், கடுமையான சொற்களால் வசைப்பாடுவோம் என்ற அளவுக்கு இது ஒரு ஜனநாயக ரீதியாக நாட்டில் தான் நாம் வசிக்கிறோமா என்ற ஐயத்தை எழுப்புகின்ற அளவு எஸ்ஐஆருடைய பணிகள் என்று சென்று கொண்டிருக்கின்றது. இதை சரி செய்ய வேண்டும் என்று நாங்கள் தலைமை தேர்தல் அலுவலரை சந்தித்து முறையீடு வைத்தோம். கடுமையான பணி நெருக்கடி இருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர்களுக்கு நீங்கள் ஆலோசனை வழங்குங்க. அவங்க ரொம்ப அதிகமாக நெருக்கடியை கொடுக்குறாங்க. மனிதர்களுடைய இயல்புக்கு மீறி நாங்கள் இங்கே வதைக்கப்படுகின்றோம். வதைகூடமாக தமிழ்நாடு மாறிவிட்டதா என்று எண்ணுமளவு இருக்கின்றது என்பதை நாங்கள் கோரிக்கையாக வச்சோம். அதில் இருக்கின்ற முரண்பாடுகளை சுட்டி காட்டணும். முறையான பயிற்சிகளை கொடுங்க, தளவாடங்களை கொடுங்க, அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு எந்த உள்கட்டமைப்பும் இல்லாத நிலையில் நீங்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. சாமானிய சத்துணவு ஊழியர்களுக்கு அவங்க பெரிய அளவு ஒரு நல்ல ஒரு தரமான செல்ஃபோனோ அதுக்கான டேட்டா வசதியோ அவங்கள்ட்ட இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட வேலை வாங்குங்கன்னு சொல்கிறீங்க. எந்த வசதிகளையும் தேர்தல் ஆணையம் தராது. எல்லாத்தையும் எங்கள்கிட்ட இருந்தே வாங்கிக்குன்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்?